வங்கக்கடலில் உருவாகியிருந்த வர்தா புயல் தீவிரம் அடைந்திருப்பதால் இன்று மாலை தொடங்கி 3 நாட்களுக்கு வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன், தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி தீவிரம் அடைந்துள்ள வர்தா புயல் இன்று காலை 8:30 மணி அளவில் சென்னைக்கு வடகிழக்கே 440 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக கூறினார். இந்த புயல் மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை பகலில் சென்னைக்கு மிக அருகில் கரையை கடக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் இன்று மாலை தொடங்கி நாளையும் நாளை மறுநாளும் வட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் என்றும் ஓரிரு இடங்களில் கனமழையும் மிக கனமழை பெய்யும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புயல் காரணமாக தெற்கு ஆந்திராவிலும் வட தமிழகத்திலும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் புயல் கரையை கடக்கும் போது இதன் வேகம் 90 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் கடல் அலைகள் 1 மீட்டர் உயரத்திற்கு எழும்பும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன், எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். நாளை 12ஆம் தேதி காலை முதல் 13ஆம் தேதி காலை வரையிலான இடைப்பட்ட காலத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய உள்ளிட்ட மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். காற்றானது தெற்கு ஆந்திரா, வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் துவங்கி இன்று முதல் இரவு முதல் துவங்கி நாளை 12ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வர்தா புயல் எச்சரிக்கையை அடுத்து அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புக் குழு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளன. தலா 40 பேர் கொண்ட 5 பேரிடர் மீட்புக் குழுக்கள் அரக்கோணத்திலிருந்து வருகின்றன. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு தலா 2 குழுக்களும், காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரத்திற்கு 1 குழுவும் விரைந்துள்ளன.